ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் வாசுதேவன். நம்மளோட அயோத்தியா ட்ரிப் பற்றி வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, அயோத்தியாவுக்கு எப்படி ரொம்ப எளிமையாக போகிறதுன்றதை பற்றி தான் எல்லாரும் கேட்டாங்க. அதுக்கான சரியான வீடியோவாக தான் இந்த பதிவு இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் இருந்து அயோத்தி போகிறதுக்கு விமானம் மற்றும் ரயில் இந்த 2 வகையான பயணங்கள் மூலயமா உங்களால் அயோத்தி கோவிலுக்கு போக முடியும். அது எப்படி போகிறது, அந்த பயணங்களுக்கான செலவு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல விமானம் மூலயமா சென்னையிலிருந்து அயோத்திக்கு எப்படி போகிறதுன்றதை பற்றி பார்க்கும். இந்த மாதிரி நேரடி விமானம் மூலயமாவும் நம்ம சென்னையிலிருந்து அயோத்திக்கு கரெக்டாக 2.5 மணி நேரத்தில் போயிட முடியுங்க. அடுத்து சென்னையில் இருந்து அயோத்திக்கு அகமதாபாத், டெல்லி, மும்பை, ஜெய்ப்பூர் போன்ற நகரங்களை இணைக்கும் கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் மூலியமாகவும் உங்களால் அயோத்திக்கு போக முடியுங்க. இதை பற்றின முழு தகவலையும் இப்போ பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது சென்னையிலிருந்து அயோத்திக்கு டைரக்ட் ஃப்ளைட் எப்படி போகிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் இயக்கக்கூடிய தினசரி விமானம் சென்னையில் மதியம் 12:50க்கு தொடங்கி 3:25க்கு அயோத்தியில் இருக்கக்கூடிய மகரிஷி வால்மீகி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு இந்த ஃப்ளைட் போயிடுங்க. மறுமுனையில் அயோத்தியிலிருந்து கரெக்டாக 4:10க்கு கிளம்பி கரெக்டாக 6:40க்கு சென்னையை வந்து சேர்ந்துடுங்க இந்த விமானம். இது ஒரு நேரடி விமானம். இந்த விமானத்தோட பயண நேரம் கரெக்டாக 2.5 மணி நேரத்தில் நீங்கள் போயிடலாம். இந்த நேரடி விமானத்திற்கான பயண செலவு கிட்டத்தட்ட 6,500லிருந்து ஒரு 8,500 வரைக்கும் இருக்குங்க சாதாரண நாட்களில். இதுவே சில முக்கியமான நாட்களில் இந்த விமான கட்டணம் கிட்டத்தட்ட 15,000லிருந்து 21,000 வரைக்கும் கூட மாறலாங்க. அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய விமானத்தின் மூலம் செல்லக்கூடிய வாய்ப்பு கனெக்டிங் ஃப்ளைட்ஸுங்க. அது சென்னையிலிருந்து அகமதாபாத், டெல்லி, மும்பை, ஜெய்ப்பூர் போன்ற நகரங்கள் வழியாக அயோத்திக்கு போக முடியுங்க. அதுக்கு சென்னையிலிருந்து சரியாக ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ இந்த 2 நிறுவனங்களும் இயக்கக்கூடிய கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் மூலியமாகவும் நீங்கள் அயோத்திக்கு போக முடியுங்க. குறிப்பிட்ட கால இடைவெளியில் தினசரி இந்த அட்டவணையில் தெரியக்கூடிய நேரங்களில் உங்களுக்கு ஃப்ளைட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. மறுமுனையில் அயோத்தியிலிருந்து சென்னை வர்றதுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய நேரங்களுக்கு தினசரி கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் இருக்குங்க. இது மூலயமா நீங்கள் திரும்பி சென்னைக்கு வரலாம். இந்த கனெக்டிங் ஃப்ளைட்ஸுக்கான பயண செலவு ஒரு வழி செல்வதற்கே 10,000லிருந்து 13,000 வரைக்கும் செலவாகுங்க சாதாரண நாட்களில். இதுவே சிறப்பு நாட்களில் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விமான பயணங்களுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜே நேரம் தாங்க. கரெக்டாக ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளேயே நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனால் விமானத்திற்கான பயண செலவு என்பது ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. உங்களால் அந்த அமௌண்ட்டை போட்டு போயிட்டு வர முடியும்னா நீங்கள் தாராளமாக விமான பயணத்தை மேற்கொள்ளலாங்க. நீங்கள் விமானம் மூலயமா அயோத்தி வந்ததும் விமான நிலையத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அயோத்தி ராமர் கோவிலுக்கு கேப் மூலயமா போகலாம். அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பஸ் வசதி மூலயமாவும் உங்களால் அயோத்தி கோவிலுக்கு ரொம்ப எளிமையாக போக முடியுங்க. அடுத்து தமிழ்நாட்டிலிருந்து அயோத்திக்கு ரயில் மூலயமா எப்படி போகலாம், அதுக்கு ஆகக்கூடிய பயண நேரம் மற்றும் பயணம் செலவு பற்றிய தகவல்களை இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய 2 வழி, ஒன்று டைரக்ட் ட்ரெயின், இன்னொன்று கனெக்டிங் ட்ரெயின். இந்த 2 வழியாகவும் எப்படி போகலான்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். தமிழகத்திலிருந்து நேரடியாக அயோத்திக்கு வாரத்தில் ஒரு முறை சர்தா சேது எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தி வரைக்கும் இயக்கப்படுதுங்க. அந்த ரயிலோட எண் வந்து 22-61-3. இந்த ரயில் திங்கட்கிழமை காலை 12:48க்கு ராமநாதபுரத்திலிருந்து தொடங்குங்க. ஒவ்வொரு வார திங்கட்கிழமையும் அதிகாலையில் தொடங்கக்கூடிய இந்த ட்ரெயின் தமிழ்நாட்டில் திருச்சி, தஞ்சாவூர் வழியாக விழுப்புரம் வந்து அங்கேருந்து சென்னைக்கு சரியாக திங்கட்கிழமை மதியம் 12:50க்கு வந்துடுங்க. இங்கிருந்து புறப்படக்கூடிய இந்த ட்ரெயின் அயோத்திக்கு புதன்கிழமை காலை 4 மணிக்கு போய் சேர்ந்துருங்க. மறுமார்க்கமாக அயோத்தியிலிருந்து புதன்கிழமை இரவு 11:10க்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் வெள்ளிக்கிழமை மதியம்
2 மணிக்கு சென்னை வந்துருங்க. அதுக்கப்புறம் ராமநாதபுரத்துக்கு சனிக்கிழமை அதிகாலை 1:23க்கு வந்து சேருங்க. இந்த ரயில் உண்மையிலே ரொம்ப ஈஸியா பயணிக்கக்கூடிய ரயிலா இருக்கும். இந்த ரயிலுக்கான பயண கட்டணம் நான் சென்னையிலிருந்து சொல்றேங்க. சென்னையிலேருந்து அயோத்தி போகுறதுக்கு அன்று செவல்ல ரூ. 480, ஸ்லீப்பர்ல ரூ. 830, 3 ஏசில ரூ. 2160, 2 ஏசில ரூ. 3130 கட்டணமா வசூலிக்கப்படுதுங்க. நான் சொன்ன இந்த கட்டணம் சென்னையிலிருந்து அயோத்திக்குங்க. இந்த ட்ரெயினில் நீங்கள் தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம், திருச்சி போன்ற காரைக்கால் போன்ற நகரங்கள்ல இருந்து புறப்பட்டால் கட்டணத்தில் சிறு மாறுபாடு இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கனெக்டிங் ட்ரெயின்ஸுங்க. அதாவது எல்லா புதன்கிழமையும் சரியாக மாலை 7:35 மணிக்கு பெரம்பூர்லேருந்து புறப்படக்கூடிய லக்னோ சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மூலயமா யூபியில் இருக்கக்கூடிய எம்பிடிடி ஜங்ஷனுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு லோக்கல் ட்ரெயின் தினசரி காலை 8:15க்கு இருக்குங்க. அதாவது தினசரி காலை பிரியாக் ஜங்ஷனில் 6:55க்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினை நீங்கள் எம்பிடிடி ஜங்ஷனில் கரெக்டாக 8:15க்கு பிடிச்சிடலாம். இந்த மெமோ எக்ஸ்பிரஸ் கரெக்டாக 11 மணிக்கு அயோத்தியா கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துடுங்க. அங்கேருந்து ஷேர் ஆட்டோ அப்படி இல்லைன்னா பஸ் மூலியமாக நீங்கள் அயோத்தி கோயிலுக்கு போயிடலாம். தம்பி, என்னால் நாள் பார்த்தெல்லாம் போக முடியாது தம்பி. நான் தினசரி கிளம்பக்கூடிய ட்ரெயின் ஏதாச்சும் இருந்தால் சொல்லு தம்பி அப்படின்னா சங்கமித்ரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. சென்னையிலிருந்து சரியாக பெரம்பூரில் மதியம் 2:40க்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் பிரயாக்ராஜுக்கு மறுநாள் இரவு 11:40க்கு போய் சேர்ந்துடுங்க. அங்கிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரியாக் ஜங்ஷன் போனால் தினசரி காலை 6:55க்கு பிரியாக் ஜங்ஷன்லேருந்து அயோத்திக்கு மெமோ எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. அது மூலிமா உங்களால் போக முடியும். இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிரமம் பிரயாக்ராஜ் ஜோகி ஜங்ஷனில் இருந்து பிரயாக்ராஜ் ஜங்ஷன் போகிறது தாங்க. கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் நீங்கள் கேபில் போக முடியும் அப்படின்னா உங்களால் தாராளமாக இந்த ட்ரெயின் மூலயமா அயோத்திக்கு போக முடியுங்க. சங்கமித்ரா ட்ரெயின் லேட் ஆகிடுச்சா எங்களால் பிடிக்க முடியாத போயிடுமோன்னு நீங்கள் பயப்பட வேணாம். காரணம் இந்த ட்ரெயினுக்கும் மெமோ லோக்கல் எக்ஸ்பிரஸுக்கும் 6 மணி நேரம் இடைவேளை இருக்கிறதுனால உங்களால் தாராளமாக அந்த ட்ரெயினை போய் பிடிக்க முடியுங்க. அப்படியே பிடிக்க முடியலனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பிரயாகராஜ்லேருந்து அயோத்தி போகிறதுக்கு உங்களுக்கு அங்கே பேருந்து வசதியும் இருக்குங்க. நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய கனெக்டிங் ட்ரெயின் ஸ்டேஷன் ஜான்சி ஜங்ஷனுங்க. ஜான்சி ஜங்ஷன்ல இருந்து உங்களுக்கு தினமும் மாலை 5:48 மணிக்கு அயோத்தி செல்லக்கூடிய சபர்மதி எக்ஸ்பிரஸ் மூலயமா உங்களால் அயோத்திக்கு போக முடியுங்க. ஜான்சியில் சபர்மதி எக்ஸ்பிரஸை பிடிக்கிறதுக்கு நீங்கள் சென்னையிலிருந்து போகிறதுக்கு 3 ட்ரெயின் இருக்குது. அதில் முதல் ட்ரெயின் ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை ஆகிய தினங்களில் சென்னை சென்ட்ரல்ல இருந்து அதிகாலை 5:15 மணிக்கு அந்தமான் எக்ஸ்பிரஸ் மூலயமா உங்களால் ஜான்சி ஜங்ஷனுக்கு போக முடியும். அடுத்து திங்கட்கிழமை மற்றும் வேலைக்கிழமைகளில் மதுரையில் இருந்து சண்டிகார் வரை செல்லக்கூடிய அதிவிரைவு ரயில் மூலயமா உங்களால் பெரம்பூரில் 9:15 மணிக்கு கிளம்பி போக முடியுங்க. அதுக்கடுத்தது வேலைக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் சென்னை எக்மோரில் இருந்து 8:45 மணிக்கு செல்லக்கூடிய திருக்குறள் அதிவிரைவு ரயில் மூலயமாவும் உங்களால் நான்சிக்கு போக முடியும். அங்கே கிட்டத்தட்ட 4லிருந்து 5 மணி நேரம் வெயிட்டிங்க்கு அப்புறம் உங்களால் அந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் மூலயமா நீங்கள் அயோத்திக்கு ரொம்ப ஈஸியாகவே போயிடலாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ட்ரெயினுமே வழக்கமாக இயங்கக்கூடிய ட்ரெயின்கள். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது அயோத்திக்காகவே இந்த 1 மாதம் மட்டும் சிறப்பு ரயில்கள் தமிழ்நாட்டிலிருந்து இயக்கப்படுது. அந்த ஆஸ்தா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் எல்லாமே பதிவு செஞ்சு மட்டும்தாங்க உங்களால் போக முடியும். ஐஆர்டிசி வெப்சைட்டில் நீங்கள் உங்களுக்கான நகரங்களில் இருந்து டிக்கெட் இருக்கான்றதை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட பயணத்தை நேரடியாக உங்களோட நகரங்களில் இருந்தே அயோத்திக்கு போக முடியுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து அயோத்திக்கு போகக்கூடிய ஆஸ்தா எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் கரெக்டாக பிப்ரவரி 8, 13, 18, 23, 28 ஆகிய தினங்களில் இருக்குங்க. நீங்கள் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த ட்ரெயினில் உங்களால் அயோத்திக்கு நேரடியாக போயிட்டு வர முடியுங்க. இந்த ட்ரெயின் திருப்பூர், ஈரோடு, சேலம், காட்பாடி, சென்னை பெரம்பூர் வழியாக போகிறதுனால இந்த எந்த ஸ்டேஷனில் வேணாலும் உங்களால் பதிவு செஞ்சு நீங்கள் அயோத்திக்கு போக முடியுங்க.
அடுத்து திருப்பூர்ல இருந்து அயோத்திக்கு செல்லக்கூடிய சிறப்பு ரயில்கள் பிப்ரவரி 10, 15, 20, 25 தேதிகளில் திருப்பூர்லேருந்து புறப்படுங்க. மறுமுனையில் அயோத்தியிலேருந்து திருப்பூர் வர்றதுக்கு பிப்ரவரி 9, 14, 19, 24, 29 ஆகிய தேதிகளில் அயோத்தியிலேருந்து புறப்படுங்க. ஈரோட்டில் இருந்து அயோத்தி செல்லக்கூடிய சிறப்பு ரயில்கள் பிப்ரவரி 6, 11, 16, 21, 26 தேதிகளில் ஈரோட்டிலேருந்து புறப்படுங்க. மறுமுனையில் அயோத்தியிலிருந்து ஈரோட்டுக்கு பிப்ரவரி 10, 15, 20, 25, மார்ச் 1 ஆகிய தேதிகளில் அயோத்தியிலிருந்து ஈரோட்டுக்கு ட்ரெயின்கள் சிறப்பு ட்ரெயின்கள் இருக்குங்க. அடுத்து சேலத்திலிருந்து அயோத்திக்கு பிப்ரவரி 7, 12, 17, 22, 27 ஆகிய தேதிகளில் சேலத்திலிருந்து புறப்படுங்க. மறுமார்க்கமாக அயோத்தியிலிருந்து சேலத்துக்கு பிப்ரவரி 11, 16, 21, 26, மார்ச் 2 ஆகிய தேதிகளில் அயோத்தியிலிருந்து சேலத்துக்கு ரயில்கள் புறப்படுங்க. மானாமதுரையிலிருந்து பிப்ரவரி 14 மற்றும் 28 தேதிகளுக்கு அயோத்திக்கு சிறப்பு ரயில் இருக்குங்க. அடுத்து தாம்பரத்திலிருந்து அயோத்திக்கு பிப்ரவரி 19ஆம் தேதி சிறப்பு ரயில் இருக்குங்க. மறுமுனையில் பிப்ரவரி 22ஆம் தேதி அயோத்தியிலிருந்து தாம்பரத்துக்கு அந்த ட்ரெயின் வருங்க. அடுத்து மதுரையில் இருந்து பிப்ரவரி 7 மற்றும் 21 ஆகிய தேதிகளுக்கு அயோத்திக்கு சிறப்பு ரயில் இருக்குங்க. மறுமுனையில் பிப்ரவரி 11 மற்றும் 25ஆம் தேதிகளில் அயோத்தியிலிருந்து அந்த ட்ரெயின் மதுரைக்கு வருங்க. இப்போ நான் சொன்ன சிறப்பு ரயில்கள் எல்லாமே இந்த ஒரு மாதம் மட்டும்தாங்க இயங்கும். அதில் நீங்கள் உங்கள் நகரத்திலிருந்து புறப்படக்கூடிய நாட்களை பொறுத்து நீங்கள் அந்த பயணத்தை திட்டமிடலாம். இப்போ நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களோட அயோத்தியா ட்ரிப்புக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் என்னோட வீடியோக்களில் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சரியான பதிலை நான் உங்களுக்கு சொல்லுவேங்க. என்னோட வீடியோஸை அடுத்தடுத்து பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அயோத்தி பயணம் திட்டமிட்டிருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு என்னோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் வாசுதேவன். பாய் பாய்.